தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 24ஆம் தேதி வரைக்கும் 11 கொலை நடந்திருக்கு. எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடை நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தானே மக்கள் அவரை தூக்கி போட்டு உங்களை உட்கார வச்சாங்க. திமுக 21 ஆட்சிக்கு வந்த முதல் வருஷமே 1686 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏடிஎஸ்பியோ டிசிஏபியோ நீங்கள் சொன்ன மாதிரி நாம் இப்போ கேட்ட கொலை, ஆம்ஸ்டாங்குடைய கொலை, அதே மாதிரி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் 7:30 மணிக்கு பொம்பளை பிள்ளைக்கு மேலே பாலியல் பலாத்காரம், யார் அந்த சாருங்கிற விவகாரம். இப்போ இந்த 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன். இப்போ 2000 அது ஒன்று சார், நாட்டில் அதிகமாக கடன் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடு. ஜெம் டிவி நேயர்களை வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியின் மூத்த பத்திரிகையாளர் சுபியான் அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். வெயில் போட்டு கொளுத்துது, கடுமையான வெயில் சார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இது போதாது காலம் போல இருக்கு. எப்பயுமே ஒரு சட்டசபை கூடினா உள்துறை, போலீஸ் துறை உஷாராக இருக்கும். அப்புறமா மின்வாரியம், ஏன்னா யாரும் டெத் ஆகிடக்கூடாது. என்ன டெத்து? சிறையில் டெத்து. அப்படி இருக்கிறப்ப மிகவும் உஷாராக இருப்பாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் செல்ல யாரும் இருக்க மாட்டாங்க சார். உளவுத்துறை அவ்வளோ இருக்கு. இப்போ பார்த்தா எல்லாமே ஃபெயிலியராக இருக்குது சார். இப்போ 14ஆம் தேதி சட்டசபை கூடிச்சு தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இப்போ 24ஆம் தேதி வரைக்கும் 11 கொலை நடந்திருக்கு. அப்படின்னா இந்த அரசின் மீது காவல்துறைக்கு எந்த இது பயம் இல்லையா? ஒரே அவர் கை வச்சு அவர்கிட்ட தானே இருக்கு சார். இது ஒரு சாதாரண ஒரு இது நிகழ்வு சார். சட்டமன்ற கூன்னா இது பற்றி பெரிய லெவலில் பேசுகிறப்போ பெரிய இதுவாக பரவும் சார். அப்படி ஒரு கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. குற்ற புலனாய்வுத்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடி, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் சார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு இது ஜாகிர் ஹுசைன் தொழுதுட்டு வராரு, போட்டு இது பண்ண. அதே நேரத்தில் ஈரோடில் தேசிய நெடுஞ்சாலையிலேயே ரவுடி ஜானை காரில் பட்டம் பகலே வெட்டுறாங்க சார். கேட்டால் இதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் உத்தரப்பிரதேசில் பார்க்கலையா? பீகாரில் பார்க்கலையா? மத்திய பிரதேசில் பார்க்கலையா? ஜார்க்கண்டில் பார்க்கல? ஓ, அதை விடுங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்குறேன் சார். அவங்கள விட நம்ம முன்னேறிய மாநிலம், அவங்களுக்கு கூட நம்ம கம்பேர் பண்ணுற என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள் சார். என்ன தகுதி சார் இருக்குது? நீ கேட்டால் உன்னுடைய ஆட்சி காலத்தில் வருஷத்துக்கு எவ்வளோ பேர் செத்தான்னு, என்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் 4 வரை எவ்வளோ தான் செத்தாங்கன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க புள்ளி விவரத்தை. அந்த புள்ளி விவரம் சொல்கிறதுக்கு அருகதி இருக்குது. 1000 இது இருக்குது. நீங்கள் திராவிட மாடல் ஆட்சின்றீங்க, விடியல் ஆட்சின்றீங்க, சமூக நீதி ஆட்சின்றீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடை நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவரு ஆமாம், யாரு? எடப்பாடி சொன்னார். ஆமாம், எடப்பாடி சொன்னார். அதை வச்சு நீங்கள், அதனால தானே மக்கள் அவரை தூக்கி போட்டு உங்களை உட்கார வச்சாங்க. கண்டிப்பாக. நீங்கள் உங்ககிட்ட வேண்டனாரு யாரு? திருநெல்வேலி ஜாகிர் ஹுசைன், முன்னாள் காவல்துறை அதிகாரி, உங்கள் திரு கருணாநிதிக்கு பாதுகாப்பு இதில் இருந்தவர். எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது, எனக்கு உயிர் ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டார் சார். அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அது நீ பார்க்கலையா? அப்போன்னா நீ எதுக்கு போலீஸ் துறை உங்ககிட்ட வச்சிருக்க? நீ எதுக்கு முதல்வராக இருக்கிற? அது தடுத்துருக்கலாம்ல. அதே மாதிரி ஜவஹர் அலி கனிம வள கொள்ளை, அவருக்கும் உயிர்
அதான் அதான் அவருக்கும் உயிர் பாதுகாப்பு இல்லைன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஏற்றி கொண்டீங்க. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு உயிர் ஆபத்து. ஒரு 2 கன்மேனை போட்டிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம் சார். மீதியெல்லாம் ஏதோ ஒன்று திடீர்னு சொத்து தகராது, திருமணம் மீது தகாத உறவு, இதெல்லாம் நடக்கிறது வேறு இல்லை சார். இது நடக்குது சார். அதெல்லாம் கணக்கில் வராது. இதெல்லாம் இது எப்படி சார் இது நான் கேட்குறேன். இல்லை, இப்போது நம்மள்ட்ட ஒரு நீங்கள் கேட்ட உங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுனீங்க. ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. திமுக ஆட்சி வந்து ஒரு 4 வருஷத்தில் 6597 கொலை நடந்திருக்கு. ஆமாம், புள்ளியில் ஒரு நாளைக்கு சராசரியாக 5 கொலை நடந்தது. எஸ், 4.2. அது 4.54. ஆமாம், அது பரவாயில்ல. 4.5 ஆமாம் 5 கொலை. ஆமாம், 4.5 பேர் கொலை, 4.5 விட்ட முடியும், 5 கொலை. ஆமாம், மொத்தம் 6597 கொலை. ஆமாம். இப்போ இந்த கொலையில் நமக்கு ஒரு பட்டியல் திமுக வந்த நீங்கள் சொன்னதுக்கு தான் நான் உங்களுக்கு பட்டியல் தரேன். நீங்கள் சொல்லும்போதே நான் அந்த பட்டியல் என்கிட்ட எடுத்து வச்சுருந்தேன். ஏற்கனவே நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாது. 2026 திமுக 21 ஆட்சிக்கு வந்த முதல் வருஷமே 1686 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை 2022 1690. அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக ஒரு அது 1000 500 கூட குறையில்லை. அந்த 1621 1686, ஒரு 4/22 1690, 23 1681. இது எப்படி 1681 1687 1690 இப்படி நிற்குது? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 24ஆம் ஆண்டு 1540 கொலை. இந்த 4 வருஷத்தில் மொத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி 6597 படுகொலைகள். இந்த படுகொலையில் சென்னையில் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க, ஒரே மாதத்தில் 12 கொலை. ஆமாம். இது அல்லாமல் ஆம்ஸ்டாம் கொலை, தெசேன்விளை, நெல்லை கிழக்கு அதிசயத்தக்க கொலைகள், நெல்லை கிழக்கு ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியின் கொலைகள். இந்த கொலைகளுக்கெல்லாம் இதெல்லாம் அரசியல் கொலைகள். சேலத்தில் முக்கியமான அதிமுக பிரமுகர் கொலை, ஜாஃபர் அலி கொலை, ஜாகிர் ஹுசேன் பிஜிலி கொலை, இதெல்லாம் தமிழ்நாட்டை பெரும் ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆன் தமிழ் சொசைட்டி. சமூக ஆர்வலர். பட் இட் ஷுட் பி, அது என்னன்னா definitely the apprehensive situation to be appear in the Tamil Nadu. Tamil Nadu is going to uncertainty is going on. Tamil Nadu is going to ஒரு என்ன சொல்கிறது அன்சர்டினிட்டி என்கிற ஒரு ஃபியர்னஸ், அப்ரிஹென்சஸ், மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. செயின் ஸ்னாப்பிங், கொலை பழி வாங்குதல், வீட்டு தகராறுகளில் கொலை செய்கிறது, ரியல் எஸ்டேட் கொலைகள், ரவுடிகளுக்குள் மோதல், கனிம வளங்களில் இப்போ அதிகரித்து வருகிற கொலைகள். அப்போ இந்த கொலைகள் தானே 4 வருஷத்தில் 6597 பேர்னா, நீ மத்திய பிரதேச பாரு, நீங்க சொன்னீங்க இல்லையா, அது சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? அதை பத்தி நாம ஏன் நம்ம என்னத்துக்கு? நீ தான் முன்னேறிய மாநிலம், போலீஸ் துறை மிக சிறப்பானது. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு அதை கம்பேர் பண்ற? அப்படி கம்பேர் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இந்த மேல கவுண்டர் பாளையத்துல திருப்பூர்ல ஒரே குடும்பத்துல 3 பேர் கொண்டாங்க. 3 பேர். இதெல்லாம் வந்து வரலாற்று பதிவு. இன்னும் அதுக்கான அக்யூஸ்ட் கண்டுபிடிக்கல. 3 பேரை ஒரே நேரத்தில். அதே மாதிரி ஜெயக்குமார் வழக்கல. அதான் சொன்னேன். அது யாருமே இன்னும் யாருன்னு தெரியல. ஆக இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு என்ன அளவுகள், வாட் அ கைண்ட் ஆஃப் த கிரைட்டீரியா, என்ன விதமான ஒரு அளவுகோல், அளவீடு, ஹூ வில் டேக் அ ரெஸ்பான்ஸ். ஸ்காட்யார்டுக்கு இணையான தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை 134,000 பேர் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பந்தோபஸ்துக்கு பலர் சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கான இடங்கள் ஏகப்பட்ட காலி இடங்கள் இருக்கிறது. 6 லட்சம் காலி இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒன்றும் ஃபுல் பண்ணலை, எந்த வேலையும் நடக்கலை. எந்த காலி இடங்கள் முதல் நடக்குதோ, ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், இன்னும் நிறைய பணிகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், எல்லாவற்றுக்கும் முன்னால் ஒரு மாநிலத்தை சட்டம் ஒழுங்கை சரி செய்து தான் மற்ற வேலை செய்யும். அடுத்து நோயாளிகள், சட்டம் ஒழுங்கும் நோயாளிகளும் ரொம்ப முக்கியம் சார். அதே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அலெக்சாண்டர் ஒருத்தர் இருந்தார், இன்னொருத்தர் சார் அந்த 6ல் ஆரம்பிக்க, அவர் பேர் என்ன சார்?
சொல்லுங்க. ஐஜியா இருந்தாரு சார், அலெக்சாண்டர் மாதிரி இன்னொருத்தர். அவங்க 2 பேரும் எப்படி ஜெயலலிதா கிட்ட என்ன நடக்க போது, ஏது நடக்க போது, எவ்வளவு உஷாரா இருந்தாங்க சார், உஷாரா கொடுத்துட்டு இருந்தாங்க சார். இவரோட ஆட்சியில் எதுவுமே இல்லை. எல்லாம் அரசியல்வாதிகள் எது சொல்றாங்களோ அதை வச்சு அப்பாயின்மெண்ட் போறாரு. எது ஐஜி அருண், ஐஜி அப்படிதான் வந்திருக்காரு. ஐஜி தானே ஒரு பேர்? ஆமா, அருண். ஏடிஎஸ்பி அருண் ஏடிஎஸ்பி எஸ்பி இவங்கெல்லாம் அந்தந்த கட்சிக்காரர் சொல்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இது ஏன் இப்படி நடக்காது? இப்போ ஏடிஎஸ்பியோ டிசிஎப்பியோ நீங்கள் சொன்ன மாதிரி நாம் இப்போ கேட்ட கொலை, ஆம்ஸ்டாங்குடைய கொலை, நெல்லை கிழக்கு காங்கிரஸ் தலைவருடைய கொலை, ஜஹபர் அலியுடைய கொலை, ஜாகிர் ஹுசேன் பிஜிலியுடைய கொலை, அதே மாதிரி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் 7:30 மணிக்கு பொம்பளை பிள்ளைக்கு மேலே பாலியல் பலாத்காரம், யார் அந்த சாருங்கிற விவகாரம், பலமுறை உள்ளே சென்ற விவகாரம், இன்றைக்கு திருப்பூரில் பல இடத்தில் நடந்த 3 பேர் கொலை, கனிம வள திருட்டுகள், ரவுடிகள் கொலை, கட்ட பஞ்சாயத்துகள், இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் 4 வருஷத்தில் திமுக 520 வாக்குறுதிகளை கொடுத்தது. 6597 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக 1680 அந்த கொலைகள் தொடர்கின்றது. டாஸ்மாகில் வரம்பற்ற நிலையில் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது. அதுவும் கட்ட பஞ்சாயத்து நடப்பதற்கும் படுகொலைகள் நடப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதில் அந்த டாஸ்மாகில் செந்தில் பாலாஜியை எப்போ மார்ச் 24 சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்க, இன்னும் நீங்கள் அமைச்சர் பதவியில் வைக்கிறீங்களான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு இன்னும் ஆமாம், அவர் அமைச்சர் பதவியிலே தொடரும். அப்போனா இதன் மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க சார். யாரு? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். அந்த வார்த்தையை ஒரு தீர்ப்பின் ஒரு இது சார். எனக்கு ஒரே நிமிஷம் டைம் தாங்க. திமுக வரும்போது மிகப்பெரிய வாக்குறுதியில் கொடுத்தாங்க. ஒரே நிமிஷம் நம்ம நேயர்களுக்காக. நாங்கள் வந்துட்டால் உடனுக்குடன் ஸ்பாட்டில் ஆசிரியர்கள் போராட்டமா, அரசு ஊழியர்கள் போராட்டமா, செவிலியர்கள் போராட்டமா, மருத்துவர்கள் போராட்டமா, இடைநிலை ஊழியர்கள் போராட்டமா, சாக்கடையில் குப்பையில் போராட்டமா, எல்லாத்துலேயும் ஸ்டாலின் போவார். 5 கொலை நடந்துச்சே, அங்கே உடனே போகிறார். எங்கே நம்ம எந்த இடம், கொடைக்கானல், கொடநாடு அம்மாவுடைய இதில் நான் வந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணுவேன். செந்தில் பாலாஜி இவன் இருக்கிறதுலே மோசமான குற்றவாளின்னு சொன்னது 2017 இதே ஸ்டாலின் தான். வந்த பிறகு எந்த பணியுமே நடக்கலை. வருஷத்துக்கு 1600 கொலைகள் நடந்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. டாஸ்மாகில் 3 பாட்டில் உற்பத்தி, 1 பாட்டில் தான் கணக்கில் வருது, மீதி 1 2 வெளியே கள்ளத்தனமாக போகுது. வருஷத்துக்கு 14,000 கோடி முத்திரத்தாள் மோசடி, அதாவது 1020 மோசடி, 44,000 கோடி இருக்குது. இதை நான் சொல்லலை, மிஸ்டர் தியாகராசன் பழனிவேல், பிடிஆர் பழனிவேல் ராஜன். அது எப்படி போகிறதுன்னு தெரியலன்றாரு. இரண்டாவது 520 வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. சின்ன வாக்குறுதியை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கிறாங்க. 3 தமிழ்நாடு 4.5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி கடனாக ஆக்கியிருக்கிறார். 9,29,000 கோடி. இந்த வருஷம் அவங்க கடன் வாங்கக்கூடிய அளவு எவ்வளோ தெரியுமா? 1,62,000 கோடி. ஆக வட்டி கட்டுவது இதுவரைக்கும் 63,000 கட்டினாங்க. இந்த வருஷத்துலேருந்து 70,000 கோடி வட்டி கட்டுறாங்க. ஒட்டுமொத்த வருமானம் 3,42,000, வட்டி மட்டும் 70,000 கோடி. இந்த அரசு விளங்குமா விளங்காதா? 4 வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடியை கடன் வாங்குறா. இந்த வருஷம் 1,62,2 கோடி கடன் வாங்கியிருக்கா. நாள் ஒன்றுக்கு 22 கோடி வட்டி கட்டுறா. வருஷம் ஒன்றுக்கு 70,000 கோடி வட்டி கட்டுறா. ஒட்டுமொத்த கடன் 9,29,647 கோடி. ஆனால் லிமிட் 25 தான் வைக்கணும் ஜிடிபி. இப்போ 28 ஆக்கியிருக்கிறாங்க. 26.7% இந்த அரசு கடன் வாங்கியிருக்கிறது. இந்த அரசு எப்படி நல்ல அரசுன்னு சொல்லுவோம் சார்? 72 வருஷத்தில் 6 லட்சம் கோடி கடன். ஆனால் வெறும் தமிழக இது நான் சொல்கிறேன் 72, அந்த 76ல் மிச்சி 4 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன். 5 லட்சம் கோடி கடன். கரெக்ட் தான். இனி சொன்ன பாயிண்ட் அருமையான வேல்யூ பாயிண்ட். 72 வருஷத்தில் நாடு சுதந்திரம் அடைஞ்சு 72 வருஷத்தில் 4.5 லட்சம், 6 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், இப்போ 5 லட்சம். ஆமாம், இப்போ இந்த 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன். இப்போ அது ஒன்று சார், நாட்டில் அதிகமாக கடன் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடு. இன்னொரு விஷயம், 2011 அம்மா இருக்கும்போது 1.5 லட்சம் தான் கடன். ஆமாம், இன்னைக்கு 10 லட்சம் ஆயிட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், 2011 ஏன் தோற்று தெரியுமா? திமுக மின் வாரியம் தடை, மின் வெட்டு
ஆமாம். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் அம்மா 3000 கோடி 2013 ஒதுக்கிட்டு போனாங்க. எவ்வளவோ புதிய மின்வாரிய உற்பத்திகள்லாம் செய்யலாம். மின்சார உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் செய்யலை. இப்போ 4 ரூபா 90 பைசாவுக்கு மேலே வாங்கக்கூடாது. இப்போ 10 ரூபா 12 ரூபா கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வெளியே. அதில் என்ன விஷயம் இருக்குது? மத்திய அரசு எதுக்குறா? பரந்தூர் திட்டத்தை நீ தான் நடத்த போகிறா. கார்ப்பரேட்டை கொள்ள மத்திய அரசு பாலிசி எதுக்குறா? பரந்தூரை முதல்ல அமல்படுத்துறதுல திமுக தான் நீ நடக்கிறா. பாயிண்ட் நம்பர் 1. அதானி சாப்பர் ஃப்ளைட்டில் வர்றாரு, வந்து சித்திரஞ்சன் தாஸ் மாளிகைக்கு வராரு, ஒன்றை சந்திக்கலைன்னு சொல்கிறீங்க. முதலமைச்சர் சந்திக்கலை, அப்போ யாரை சந்தித்தார்? சாயந்தரம் அங்கே ஈசிஆர் ரோட்டில் விருந்து நடந்துச்சு, சபரீசன் யாரை பார்த்தார்? பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 முக்கியமான ஒரு விஷயம். ஆக இப்படி உன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், காட்டுப்பள்ளி துறைமுகம் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கிறது, வேற ஒரு தனியாக தான் கொடுத்துருக்கிறது. அடுத்து அரிட்டாப்பட்டியில் 8 மாதமாக மத்திய அரசு அக்ரிமெண்ட் போட்டு டெண்டர் கொடுத்த பிறகு அமைதியாக இருந்து, அதுக்கப்புறம் 9வது மாதம் 13 வில்லேஜினர்கள் போராடின பிறகு தான் நீ அந்த டெண்டர் அதுக்கு முன்னே என்ன தெரியுமா? அந்த டெண்டரை எங்ககிட்ட கூட நான் விடுறான்னாங்க. அதுதான் அதே தமிழக அரசு தான். ஆக 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல, அவ்வளவுமே மோசடி. முதல்ல சார் இதெல்லாம் இப்போ மோசடி இருந்தால் கூட எப்பயுமே ஒரு லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சுன்னா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க சார். நீங்கள் 2006லேருந்து 2015 இதே மாதிரி தான் ஆச்சு. இப்படி ஆனதான் தூக்கி போட்டாங்க. அப்போ தான் நான் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்க மாட்டாங்க, ரவுடிகள் ஓடி போடணும்னு சொன்னாங்க. திருப்பி இப்படி நடக்குது சார். இப்படி உங்ககிட்ட குற்ற புலனாய்வுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு புலனாய்வுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது தடுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே. சரி, இப்போ இப்படியே போயிட்டு இருந்த சார். உண்மையில் நீ சொல்கிறது மாதிரி மாணவர்களுக்கு காலை உணவு, மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம் இப்படிலாம் சொல்லிட்டா ஓட்டு போயிடுமா? போட்டுருவாங்களா? எதிர்கட்சி செஞ்சு இருக்கிறதுனால நான் 200 இடம் ஜெயிப்பேன்ட்டு சொல்கிறது இல்லை. அப்படின்னா மக்கள் எல்லாம் பார்த்து தான் சார் இருக்கிறாங்க. ஏன்னா குறிப்பாக லா அண்ட் ஆர்டர் மோசமாக போச்சுன்னா மக்கள் தூக்கி எறிவார்கள். அதாவது 1991-96 ஜெயலலிதா ஆட்சியை விட இந்த 2021-26 திரு ஸ்டாலின் ஆட்சி மிக மோசமான ஆட்சி. அனைத்திலும் கமிஷன், ஊழல் எல்லாமே. குறிப்பாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சின்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் வட இந்தியாவை கம்பேர் பண்ணி சொல்கிறது, எடப்பாடியை பார்த்து சொல்கிறது, அவருடைய ஆட்சியில் எவ்வளோ கொலைகள் நடந்தது, என்னுடைய ஆட்சியில் எவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் சொல்கிறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் குறைக்கணும். அவங்கள விட நான் பெட்டராக இருக்க சொல்கிறதுக்கு இதுவா இது? உங்களுக்கு சரியாக காவல்துறையை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியுதா? ஏதோ 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதிகாரம் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ஏதாவது நடக்கிறது ஏதாவது பார்க்குறீங்களா? தினம் ஒரு வீடியோவை வெளியிடுறீங்க. மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சார்? சமூக ஆர்வலுக்கு பாதுகாப்பு இருக்குதா சார்? யாரு? ஜவஹர் அலி ஒரு சமூக ஆர்வலர், ஜாகிர் ஹுசைன் ஒரு சமூக ஆர்வலர். அவங்க தேசத்துக்கு தான் செஞ்சாங்க. நாட்டு மக்களுக்கு நாட்டுடைய சொத்தை அடிக்கக்கூடாது, கொள்ளடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பணங்கள் எல்லாம் எங்கே போச்சு? அவங்கெல்லாம் பாவம். 2 முறை ஜஃபர் அலி வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஒரு சின்ன வண்டியில் போயிருக்காரு, சிரமப்பட்ட அவர் தான். வண்டியை முன்னாடி விட்டு அடித்து காலி பண்ண பிறகு அவன் ஓப்பன் பண்ணான். 2வது ரிவர்ஸில் சாவடிச்சான். ஆமாம் சார். இல்லை சார், அவங்களாம் வீடியோ போட்டிருக்கா சார். என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, இதை மாதிரி இருக்குன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? உங்கள் உளவுத்துறை என்ன பார்த்துட்டு இருந்தது? 37 சென்ட் வகுப்பு சொத்து, அது அரசாங்கத்துடைய சொத்து, அது விற்க முடியாது யாரும். ஆமாம் சார், அதுதானே சார் அரசினுடைய சொத்து. ஆமாம். அதுமாதிரி ஜவஹர் அலி என்ன சார் பண்ணாரு? அவர் கனிம வளம் கொலை போகுதுன்ட்டு தானே சொல்லிட்டு இருந்தார், கம்ப்ளைண்ட் பண்ணாரு. கொலை பண்ணிட்டீங்க சார். இது தூத்துக்குடியில் 11 பேர் சுட்டு கொண்டாங்க. அதுக்கு அருணா கமிஷன் வச்சாங்க. எப்பயுமே கமிஷன் போலீஸுக்கு துறைக்கு அகைன்ஸ்டாக கொடுக்காது. ஆனால் இவங்க அகைன்ஸ்டாக கொடுத்தாங்க. இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க.
அது மட்டுமா, கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தை குடித்து செத்தவருக்கு அந்த எஸ்பிக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி பதவி உயர் கொடுக்குறப்ப அதுதான் உச்சநீதிமன்றம் பார்த்தது. ஓ இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அதனால் சிபிசிஐடி விசாரிக்கிறது தவறுன்ட்டு யார் சிபிஐக்கு கொடுத்துருக்கு சார். அதே மாதிரி தான் அண்ணா நகர் சிறுமி பாலியல் இதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை அவங்கள போட்டு அடித்து இது கம்ப்ளைண்ட் பண்ணி அதுவும் போச்சு, அதுக்கும் குட்டு வச்சுருக்காங்க. அதாவது தமிழக போலீஸ் இப்படி சார். இன்னொன்று கேட்குறேன் சார், இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் ரிட்டையர் ஆகிட்டு போனால் எதுவுமே கிடையாது சார். ஆனால் போலீஸுக்கு அப்படி கிடையாது சார். போலீஸு ரிட்டையர்மெண்ட் ஆனால் எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே கிடைக்கும் சார். இந்த போலீஸு உங்களை நம்பி இருக்க இந்த போலீஸ் வந்து ஆட்சி மாறிச்சுன்னா அப்படியே மாறிடுவாங்க சார். உண்மையில் இப்போ குற்ற சம்பவம் பயங்கரமாக நடக்குது சார். வேங்க வயலில் மழை கலந்தாங்க தண்ணி தொட்டியில், கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள அவங்க குற்றவாளியாக்கணுங்க. ஒரு சமூக ஆர்வலர், ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் வீட்டில் சாக்கடை தண்ணீரும் மலமும் கலந்து கொட்டியிருக்காங்க. இதே மாதிரி எங்கேயாவது நடந்திருக்குமா? சரி, இப்போ இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆமாம் சார். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தான் பேசியிருக்கோம். திமுகவுடைய விஷயங்கள் கொஞ்சம் தான் பேசியிருக்கோம். அதுல லா அண்ட் ஆர்டர் அவ்வளவு படு மோசமா இருக்கு. லா அண்ட் ஆர்டர் மட்டுமே இவ்வளவு பேசியிருக்கோம். திமுக எப்பயுமே வந்தா லா அண்ட் ஆர்டர் மோசமாகும். ஆகவே இதுக்கான தீர்வுகள் என்ன என்று அடுத்த கட்டம் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய விவகாரத்தை நிறையவே பேசியிருக்கோம். சட்ட ஒழுங்குகளுக்கு என்னதான் பதில்? இன்னும் 14 மாதம் கூட இல்லை. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், ஊழல் புகார்கள், நிர்வாகத்தினுடைய சீர்குறைவு, கொடுத்த வாக்குறுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற அரசு ஊழியர்கள், ஜாக்டோஜியாவுடைய போராட்டங்கள், இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் தலைப்பாக நீங்கள் பேசின விவகாரத்தில் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு சீரழிவுக்கு என்ன காரணம்? நிறைய பேசுவோம் அடுத்தடுத்த. இதுபோல் பரபரப்பான செய்திகளும் மீண்டும் உன்னை சந்திக்கிறேன். வணக்கம்.